இல்லடா இப்ப வலிக்கிறேன். வவுனியாவில் இருந்து வந்து விடை பெறுகிறோம். நேரம் 6 மணி ஆயிட்டு. நாங்கள் சூரிய அஸ்தமனம் பாருங்க. அனுராதபுரத்துக்கு வந்துட்டோம். 78 கிலோமீட்டர் வந்து இதில் இருந்திருக்கு. இனி இருந்தாலுமே வந்து இங்கே ஆஃபீஸ் முடிஞ்ச எல்லாரும் போகிற நேரம் ட்ராஃபிக்காக இருக்கும். அதனால் தளத்துலேருந்து எங்களுடைய நண்பர்கள் எங்களோட வீடியோஸ் பார்க்குறார்கள். இதில் வந்து சந்திச்சவை சுட சுட போட்டு கொண்டுருக்கிறார். அதுவும் இந்த நெருப்பு உர அடுப்பில் போட்டு கொண்டுருக்கிறார். அதில் ரொட்டி போடுவீங்க பாருங்க. அங்கால நெருப்பு வச்சு அப்படி. நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? நாளைக்கு ஒன்றும் இல்லை, சண்டே. அதான் ஸ்பெஷல். எங்களுடைய வேனை அடையாளப்படுத்தி வேன் நின்றா நாங்கள்லாம் நிற்ப வேண்டியது அடையாளப்படுத்தி அண்ணா இங்கால ஒரு அலுவலாக வந்தவர் வந்துட்டு புத்தளம் நகருக்கு வந்துட்டோம். புத்தளம் பீச் இருக்கு தானே, அதுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெருநாள் அண்டோடியாக வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து இடியப்பம் தான் சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா விதம் விதமாக கறிகளையும் கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டோம். ஆனால் இதில் நாங்கள் கை வச்ச வேண்டாம், எங்களுக்கு பெரிய பில் வந்துடும். புத்தளம் அப்படி இருக்கு. நல்லா இருக்கேன்னா உங்களோட நல்லா இருக்கு. வீடியோ எல்லாம் நான் பார்க்குறது இன்னும் நீங்கள் டெவலப் ஆகணும்னா சரியா 11 மணி. உண்மையிலேயே இந்த பீச்சில் எனக்கு கண்ணக்க பேர் வந்து கதைச்சவை. உண்மையிலேயே புத்தளம் நண்பர்கள் தோழர்கள் எல்லாருக்கும் வந்து சல்யூட் சல்யூட் சல்யூட். எப்படி இருங்க உள்ளுக்கு வரையில நாங்கள் போக போகிறோம் சொல்லிட்டு போக வந்தாங்க. உடம்புக்கு போகிறோம்டா. டவுனில் இருந்து கிட்டத்தட்ட நான் 7-8 கிலோமீட்டர் வந்து 13 கிலோமீட்டர் நான் போயிட்டா போயிட்டேன். சொல்லு 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 சொல்லு. வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, எங்களுடைய நாங்கள் வாழ்ந்த வீடு. நாங்கள் ஒரு பயணத்தில் வாழ்ந்த வீடுன்னு சொல்லலாம். நாங்கள் வேன் பயணம் தொடங்கி வவுனியா வந்து நாங்களானே வவுனியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்கிட்ட வந்து இந்த வவுனியாண்ட இந்த பெட்ரோல் செட் இருக்குது தானே, இந்த ஷெட்டில் இதே இடத்துல தான் விட்டுட்டு வந்து தங்கினாங்க. இதில் வந்து உடுப்பு துவச்சி உடுப்பு காய போட்டுறாங்க, கொடி கட்டி காய போட்டுறாங்க. இந்த இதுல எல்லாம் கொடி கட்டினாங்க. மற்றது கதிரையெல்லாம் போட்டு சமைக்கல. ஏன் சமைக்கலாங்க? பெட்ரோல் செட்டு பக்கத்தில் சமைக்கிறது சேஃப் இல்லைன்னு சமைக்கல. மற்றது நண்பர்கள் கணக்க பேர் இந்த இடத்துல வந்து சந்திச்ச நாங்கள். எங்களுக்கு ஒரு காலத்தில் ஒரு வாழ்வு தந்த இடம் என்று சொல்லலாம். அதனால் இன்றைக்கு வவுனியாவில் நிற்கிற நேரம் வந்து இந்த இடத்துல வச்சு தொடங்கினோம் வீடியோவை. நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு வவுனியாவுக்கு வந்து வவுனியாவில் எங்களோட வீடியோ பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணி அவையில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ்ன்னு கொடுத்துனாங்க. அது என்ன அவையிலோட என்னெல்லாம் நடந்ததுன்ற நீங்கள் பார்க்கணும்டா. இதுக்கு முதல் போட்ட காணொலிகள் தொடர்ந்து பார்த்தா தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மறக்காமல் போய் பாருங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா வந்து வவுனியாவில் இருந்து இல்லை இடத்த சொல்லுவோம். இப்போ வவுனியாவில் இருந்து நாங்கள் புத்தளம் நோக்கி வந்து போக போகிறோம். நேரம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு மேலேயாகுது. 4 மணிக்கு மேலேயாகுது. அப்போ புத்தளத்தில் நண்பர்கள் இருக்கணும். அதோட எங்கள் ராசாத்திக்கும் வந்து சரி எத்தனை மணி ஆனாலும் விரட்டினாலும் இன்றைக்கு இரவு போய் சேர்றா. இந்த இரவு பயணம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதை வந்து உங்களோட பயந்து கொள்ள போகிறோம். எங்கள்கிட்ட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனே வரும். இந்த பயணத்துலேயும் நாங்கள் வேன் பயணத்தில் போன மாதிரி ரூம் ஒன்றும் எடுக்க மாட்டோம். வேன்லாம் நாங்கள் போகிற இடங்களில் எங்கே நிற்கிறோமோ அந்த இடங்கள் எல்லாமே வந்து சுவாரஸ்யமாக இருக்க போது சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்கள். என்ன எங்களுடைய வாழ்வு வந்து இந்த வவுனியா பெட்ரோல் செட்டுக்கு நன்றி. அப்படி இதுலேயே வந்து டீசலையும் அடிச்சிட்டு பின்னாலே எல்லாம் நல்ல வாஷ்ரூம் இருக்குது, குளிக்கலாம், ஷவர் இருக்குது. கூடுதலாக நாங்கள் வடமாகாணம் தாண்டி அங்கே பெட்ரோல் செட்டுகளில் போய்க்க வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிவிடும். இப்போ இதுலேயே வந்து டீசலை அடிச்சுட்டு போகிறோம். வந்ததுக்கு டீசல் அடிக்கலை, நானும் கவனிக்கலை. இப்போ இதுலேருந்து வெளிக்கிடைக்குதான் வந்து கேட்டான். சரி டீசல் அடிச்சிடாங்கன்ட்டு டீசல் அடிக்கலை. இனி டீசல் அடிக்காட்டி எங்கள் விடையில் நின்று அதனால் போகிறோம். 20 சொச்ச ரூபாய் கூட்டிகிட்டு டீசல். இலங்கையில் வந்து இப்போ டீசல்ன்ற விலை நார்மல் டீசல் சூப்பர் டீசலில் நார்மல் டீசல்ன்ற விலை வந்து 303 ரூபாய் சொச்சம் வந்து போகுது. சரி நாங்கள் வவுனியாவில் இருந்து வந்து விடை பெறுகிறோம். நேரம் 6 மணி ஆயிட்டு. நாங்கள் சூரிய அஸ்தமனம் பாருங்க.
அனுராதபுரத்துக்கு வந்துட்டோம். இதில் போய் சரியா 6 மணி அதான் சொல்கிறேன். அப்போ நான் என்னடா பயந்துட்டேன். புத்தளம் வண்டு போட கொழும்புக்கு அங்கால ஒரு புத்தளம் வண்டு இடம் கிடந்தது. அதை காட்ட இன்னும் 200 கிலோமீட்டருக்கு நானும் யோசிச்சு கொண்டு வரேன் எத்தனை மணி ஆகுமாடான்ட்டு. பிறகு தான் போன பார்த்து திருப்ப லொக்கேஷன் பார்த்தா 75-78 கிலோமீட்டர் வந்து இதில் இருந்திருக்கு. இனி இருந்தாலுமே வந்து இங்கே ஆஃபீஸ் முடிஞ்ச எல்லாரும் போகிற நேரம் ட்ராஃபிக்காக இருக்கும். அதனால் இனி ஸ்லோவாக தான் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இரவு ஸ்பீடாக ஓடையில்லாது இதிலேயே நிப்பாட்டினாங்கள்டா வந்து இதில் நிப்பாட்டிட்டு நாங்கள் இந்தியாவில் வந்து பிளேன் டீ ஒன்று அடிப்போம் வந்து நிப்பாட்டினாங்க. சுட சுட பிளேன் டீயும் பொல் ரொட்டி இந்தியாவில் தேங்காய் போட்டு ரொட்டி தருவினோம். அப்படி இல்லாட்டி காரசாரமாக இது சாப்பிடுவோம்ட்டு வந்தோம். நாங்கள் இந்தியாவில் போனோம்னா ஒரு இதுக்கு போவோம். இந்தியாவில் பெரிய பன்சலை ஒன்று இருக்குது. அதில் தான் வந்து தங்கினாங்க ட்ரிப்புக்கு வேன் லைஃப்பில். இதில் வேறுங்க சுட சுட போட்டு கொண்டுருக்கிறார். அதுவும் இந்த நெருப்பு உர அடுப்பில் போட்டு கொண்டுருக்கிறார். இந்த மாதிரி கடையில் கண்டால் மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் கூடுதலாக இதில் தான் சாப்பிட்றது. அந்த அடுப்பு மனம் அடிக்குமா நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. இதுலேயும் அப்படியே பிளேன் டீயை குடிச்சிட்டு போகும். 76 கிலோமீட்டர் தான் கிடக்கேன். அதில் ரொட்டி போடுவீங்க பாருங்க. அங்கால நெருப்பு வச்சு அப்படி. ஓ தேனும் தெக்கா எங்கே ஒரு பிளேன் டீ. ஓ தெக்கா. வந்து இந்த வெள்ளத்தால் வந்து சரியாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த வெளியிலேருந்து பார்த்து கொண்டு சாப்பிட்டுட்டு போகலாம். இதில் எல்லாம் டேபிள்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம். இதுதான் கடை. சின்ன கடை தான். ஆனால் சாப்பாடு வந்து நல்லா இருக்குது. நல்ல ரொட்டி வேணால் முட்டை ரொட்டி. சரி, நாங்கள் இப்போ புத்தளம் நகருக்கு வந்துட்டோம். புத்தளம் பீச் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெருநாள் அண்டோடியாக வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து இங்கே பீச் சைடில் இருக்கணும். அதோட இன்றைக்கு சனிக்கிழமை அண்டவரியாலும் எனக்கு பேரை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் நின்று நாங்கள் என்னதுக்காண்டியண்டா இண்டியான் வீடியோ இன்றைக்கு அங்கே வந்த வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ண விட்டுட்டு நிற்கிறோம். இதுக்கு பிறகு ஒரு நண்பர் விட்டு தான் வந்து நாங்கள் போகிறோம். எத்தனை பேர் புத்தளத்தில் இருந்து பார்க்குறீங்கன்னு மறக்காம ஃபோன் பண்ணுங்க. உங்களை நாங்கள் இங்கே சந்தித்தாலும் உங்களோட கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே இங்கே கணக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் எல்லாம் இருக்குது. இதில் பீச் சைடில் அப்படியோ எங்களுடைய வாகனத்தை விட்டுட்டு இங்கே நிற்கிறோம். பாருங்கள் எக்கச்சக்க பேர் இங்கே நிற்கிறோம். இதில் நண்பர்கள் இருக்கிறோம். ஜெரன் வந்து இதில் போயிருக்கிறான். எனக்கு நம்மளுக்கு இவ்வளோ நேரம் இருந்து ஓடி வந்தது நோவுது. அதனால் ஒரு இடத்துல நிற்கிறோம். சொல்லு. நாளைக்கு தான் புத்தளம் வந்து சிறப்பிக்க வேற. இன்றைக்கு ரெஸ்ட் எடுக்கணும். வந்த களைப்பு ஆனால் நல்ல பரபரப்பாக இருக்குது. அதோட வந்த உடனே ஒரு நண்பரை அவரை காட்ட அதில் வடை சாப்பிட்டு கொண்டு கேட்க வந்து ஓகே ஓகே சரியா. அதில் வந்து ஒரு அண்ணா எங்கட வேனை கண்டு சந்திச்சுட்டு போனவர் வீடியோ எடுக்க மறக்கல. எப்படியும் அவரை சந்திப்போம் திருப்போம் என்ன. சரி, இப்போ நாங்கள் இப்படியோ போய் ஒரு இடத்துல இரவு சாப்பாடை முடிப்போம்ண்டு அப்படியோ நடையால் போய் கொண்டிருக்கிறோம். அப்படியோ சாப்பாட்டை முடிச்சுட்டு இந்த குளக்கரையிலேயே படுப்போம் என்ன. பக்கத்துலேயே வந்து டாய்லெட் பாத்ரூம் வசதிகள் இருக்கு. ஆனால் நல்லா இருக்குது. இப்போ கனகாலம் எடுத்துகிட்டு ட்ரிப் முடிஞ்சு 4-5 மாதம் நின்றுட்டு திருப்ப இப்படி திரிய வந்து நல்லா இருக்குது. இன்றைக்கு தானே முதல் நாள். போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். 8 நாள் நிற்கிறவன் எங்களுக்கு தெரியல. இப்போ எங்களுக்கு போர் அடிக்குதோ அப்போ போவோம். இப்போ இதுக்கு பிறகு என்ன செய்கிறோம்ன்றதை பார்ப்போம். இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. அந்த கடையில் சாப்பிடுவோம்ட்டு அதில் வேனை விட்டுட்டு போய் கொண்டு இருக்கிறோம். இல்லை டவுனு பக்கத்தில் இருக்கிற இந்த கடை தான் சரியான க்ரௌடாக இருக்குது. இதில் ஏதாவது சாப்பிட்டு போவோம். மக்களே வந்த நாங்கள் இங்கே கஞ்சி குடிக்கணும். அந்த நோன்பு கஞ்சி இருக்குது தானே, நோன்பு கஞ்சி குடிச்சு பார்க்கணும்ட்டு ஆசை. இன்றைக்கு குடிக்கலாம்னு பார்த்து நாங்கள் இதில் போட்டு கிடந்தா இருக்குண்டு. ஆனால் இப்போ கேட்டுனாங்க நோன்பு கஞ்சி இல்லையா. இங்கே இருந்து போகிறதுக்குள்ளே இப்படியும் ஒரு நாள்
நோன்பு கஞ்சி வந்து இந்த ரச்சி கஞ்சின்னு சொல்லி அது இது வரைக்கும் குடிக்கல, அப்படி அதை குடிப்போம். அதுக்கு அந்த நண்பரோட காய்ச்சி நாங்கள் நேரம் கிடைச்சா வந்து குடிப்போம். இப்போ இரவு சாப்பாடு லைட்டாக ஏதாவது சாப்பிடுவோம்ன்ட்டு இடியப்பம் சொல்லியிருக்கோம். வந்து இடியப்பம் தான் சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா விதமாக கறிகளையும் கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டோம். ஆனால் இதில் நாங்கள் கை வச்ச வேண்டாம், எங்களுக்கு பெரிய பில் வந்துடும். சும்மா கொண்டு வந்து வைக்கல. அப்படி பார்க்க எங்களுக்கு ஆசையாக இருக்குது. முன்னுக்கு வச்சுட்டுன்னு சாப்பிட்றாவே இருக்கிறாது. இப்போ இடியப்பமும் இவ்வளோ இடியப்பத்தை கொண்டு வந்து வச்சுக்கணும் பாருங்க. 10 இடியப்பம் தான் சாப்பிடுவோம். இவ்வளோ இடியப்பமும் மஞ்சள் பருப்பு சொதி இந்த இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கணும். சரி மக்களே, ஒரு விஷயம் ஒன்று பயிரோணும். வளமையாக பயிர்ற விஷயம் தான். சாப்பிட்டு நாங்கள் 25 இடியப்பம் ஒரு ரொட்டி சாப்பிட்டு நாங்கள் 350 ரூபா தான் பில் வந்தது. இதே நான் யாழ்ப்பாணத்தில் 10 இடியப்பம் கட்டினாலே வந்து 300 ரூபாய்க்கிட்ட பில் வந்துடும். இங்கே புத்தளத்தில் வந்து சாப்பாடு சரியான மலிவு என்ன. வளமையாக நாங்கள் சாப்பாடு சரி, ரூமும் போன முறை எடுக்க வந்து சரியான மலிவாக கிடந்தது. என்னென்ன அந்த விலையில் வந்து அவை குடிக்கணும்னு தெரியல. சந்தோஷம். நீ நன்றி நன்றிண்ணா. இதில் சாப்பிட்டு இருந்தாங்களா அண்ணா இங்கால டீ. வேன் குரூப். ஓகே ஃபேஸ் காட்டுவீங்களா? சரி அண்ணா ஃபேஸ் காட்ட விரும்பல. தெரியும்டா. நன்றி டீ விடுது. புத்தள டவுனில் எனக்கு தான் கால் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குது அந்த மாதிரி டீ உண்டு. நான் சாப்பிட்டு டீ இவருக்கு டீயே குடிக்கிறேன். டீ குடிக்கவே மாமியெல்லாம் வந்துடுவாங்க. என்ன பேருண்ணா? நஜாத் ஷாய். இல்லை ஷாய் வாலா. ரைட். இந்த ஷாய் வந்து நல்லா இருக்குது. கடையை காட்டுறோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ணா இல்லை குடிங்க. நன்றி. பார்த்தீங்கன்னா புத்தளத்துலேருந்து எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய வீடியோஸ் பார்க்குறாங்க. இதில் வந்து சந்திச்சவ சந்தோஷம். என்ன பேர் 2 பேருக்கும்? யுகன். உங்களோட? கபிலாஷ். ஓகே சந்தோஷம். என்ன செய்கிறீங்க? ஏழாவது படிக்கிறீங்க. சரி சந்தோஷமா, நல்லா படி. ரைட். நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? நாளைக்கு ஒன்றும் இல்லை, சண்டே. அதான் ஸ்பெஷல். நீங்கள் புத்தளம் டவுனுக்குள்ளேயா? ஓகே ரைட். சந்தோஷம் ப்ரோ. சந்தோஷம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய வேனை அடையாளப்படுத்தி, வேன் நின்றா நாங்கள்லாம் நிற்ப வேண்டியது அடையாளப்படுத்தி அண்ணா இங்கால ஒரு அலுவலாக வந்தவர் வந்துட்டு எங்களை சந்திச்சவர். சந்தோஷம் அண்ணா. எப்படி இருக்கு புத்தளம்? எப்படி இருக்கு? புத்தளம் நல்லா இருக்கேன்னா உங்களோடது நல்லா இருக்கு. வீடியோ எல்லாம் நான் பார்க்குறது இன்னும் நீங்கள் டெவலப் ஆகணும்னா கட்டாயம். அண்ணா வந்து பார்த்து அந்த இப்படி செய்யுங்க, இது செய்யலாம். தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் பார்த்து அதில் ஒரு தெரிஞ்சாக்கெல்லாம் இப்படி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. எனக்கு இதெல்லாம் சொல்லியிருந்தவர். வருங்காலத்தில் நாங்கள் செய்கிறோம். கட்டாயம். வேற திருப்ப என்ன சொன்ன விஷயம், நீங்கள் வரணும் இது பார்த்து நானும் அந்த முல்லைத்தீவு அங்கே இங்கே இந்த கணக்கு விஷயங்கள் வந்து சொன்னவர். எனக்குமே வந்து சந்தோஷம். இங்கே கணக்கு உறவுகள் அவ்வளவு என்னென்னு சொல்கிறோம், அவ்வளவு சப்போர்ட்டுன்னு சொல்லலாம் புத்தளம் மக்கள். நல்ல இப்போ என்னென்னு சொல்கிறேன், ஒரு இடத்துல வேறு இடத்துல போனால் சில பேர் பார்த்துட்டு என்ன தேவையிலோட கதைப்பான்ட்டு போயிடணும். ஆனால் இங்கால எல்லாம் வந்து நல்ல இதாக கதைச்சி அந்த அண்ணாவோட டீ வேண்டி தந்தவர். நீங்கள் கூட சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க. இன்னொரு அண்ணா வந்து வாங்க நோன்பு அப்போ வீட்டை போய் சாப்பிடுவோம்ட்டு அப்படி அந்த அளவுக்கு ஒரு அன்பாக இருக்குது. உண்மையிலே எங்களுக்குமே வந்து சந்தோஷம். நோன்புக்கு நிற்க சொல்லி அண்ணா கேட்டவர். நாங்களும் வருவோம். அது எப்போன்னு தெரியாதாடு. எப்படி ஒரு கிழமைக்குள்ள பெருநாளுக்கு அந்த பெருநாள் வரும். பெருநாளுக்கு நின்றா புத்தளம் அப்படி இருக்கும். பாப்போம், சந்தர்ப்பம் கிடைச்சா சந்திப்போம். என்னண்ணா? ரைட். ஓகேண்ணா. சரி. நேரம் சரியா 11 மணி. உண்மையிலேயே இந்த பீச்சில் எனக்கு கண்ணக்க பேர் வந்து கதைச்சவ. உண்மையிலேயே புத்தளம் நண்பர்கள் தோழர்கள் எல்லாருக்கும் வந்து சல்யூட். சில பேர் வந்து யோசிப்பேன் என்ன தரா இவங்க நிற்கிறாங்க சும்மா நிற்கிறாங்க. ஆனால் அவையில் வந்து கதைச்சு வீட்டை வாங்க நோன்பு திறப்போம், சாப்பிடுவோம், டீ குடிங்க, அப்படி இப்படியெல்லாம் கணக்கு பேர் வந்து காய்ச்ச. சந்தோஷம். வேணடா இதா இதுக்குள்ளேயே தங்குறாங்கடா. அந்த வீடியோ எல்லாம் போட்டா அதான். சரி புத்தகத்துக்கு வந்துக்கிறீங்க இப்போ? இப்போ புத்தகத்துக்கு வந்தீங்க. நாளைக்கு போடுவோம். ஹாய் சொல்லி விடு.
ஹாய் 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 அவங்கள புத்தகத்துக்கு வந்திக்கிறாங்க இவங்க நம்மட ஊருக்கு நோன்பு திறந்தாச்சா ஆ? நோன்பு திறந்தாச்சா ஓ அவ இரவிரவா பண்ணா ஓ சும்மா சரி சரி ஓகேடா தான் எப்போ பெருநாள் எங்க நீங்க நான் இன்னும் அஞ்சு நாள் நிற்கிது சனி இல்லாட்டி வெள்ளி சனி இல்லாட்டி வெள்ளி பெருநாள் வரும் பெருநாளுக்கு நிற்கிறான் பெருநாள் இங்கே தானே சில வேலை நிற்பான் சரி ஓகேடா பாய் சரி சரி பொடியங்கள் வந்து பண்ணாங்க காய்ச்சோன்னு தான் அவங்க வந்த சம்பவத்தை சொல்ல மறந்துட்டேன் இப்போ நாங்கள் புத்தளத்தில் நிற்கிறோம் தெரிஞ்சு எங்களோட நண்பர் விடுறாரு இல்லை வாங்க வாங்க வீட்டை வாங்க என்று சொல்லியிருக்கிறார் தெரிஞ்சிருக்கும் ஷான் வந்து அடித்து கொண்டிருக்கிறான் டேய் புத்தளம் வந்துட்டு அங்கே நிற்காங்க விடுறாடே இல்லை பெரிய சம்பவம் எதுவும் செய்ய போகிறான் போல தான் கிடக்கு அவ வர சொன்னவன் இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டரில் இப்போ ஷானோட வீடு இருக்குது இப்போ நாங்கள் தெரியும் நீங்கள் எங்களோட வீடியோஸ் பார்க்குறாங்களே தெரிஞ்சிருக்கோம் போன முறை வேன் ட்ரிப் வரைக்க கோயிலன் மாமா அங்கே அவைட்ட கராச்சிலாம் செய்தனாங்க அவர்கிட்டையும் ஃபோன் பண்ண தான் இருந்தது ஆனால் நாளைக்கு விடிய போக மட்டும் பார்த்துனாங்க இருந்தாலும் இப்போ இரவு அங்கே கூப்பிட்டு கொண்டுருக்கிறான் இப்போ நேரடியாக நாங்கள் புத்தளம் ஷான் விட்டு தான் போக போகிறோம் என்ன மாதிரி இருக்குது என்ன நடக்குதுன்றதை அப்படியோ தொடர்ந்து பாருங்க என்ன எப்படி எவ்வளோ பேர் வந்து சந்திச்சு எவ்வளோ அன்பாக காய்ச்சிட்டு போனோம் வேறு இன்னொன்று பழைய வேன் லைஃப்பில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலை முதல் நாளே எங்களுக்கு தந்துச்சு சந்தோஷம் டவுனில் இருந்து கிட்டத்தட்ட நான் நினைச்சது 7-8 கிலோமீட்டர் வந்து 13 கிலோமீட்டர் சார்ந்த வீடு இங்கே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்களா இந்த பொயிலே இருக்குது தானே அந்த பொயிலே வந்து பதப்படுத்தி கொண்டிருக்கணும் இங்கே பொயிலை பதப்படுத்துகிற முறை வந்து வேறு முறை நாங்கள் போன முறை சில சொல்லியிருப்போம் இந்த ஓலையாக நிலத்துக்கு மேலே அடுக்கி அப்படி தான் காய வடிக்கணும் பிரட்டி போட்டு சந்தர்ப்பம் கிடைச்சா சிலவளை இங்கே என்ன எத்தனை நாளைக்கு நிற்கிறோம்னு தெரியல நாளைக்கு கோயிலன் மாமாவோட கதைச்சிட்டு நாளைக்கு ஞாயிறு சிலவளை கராச்சி கூட்டாக இருக்கலாம் ராசாத்திக்கு கொஞ்சம் அலுவல் இருக்குது அந்த வேலையும் பார்க்கணும் அதோட கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதையும் பார்த்துட்டு புத்தளத்துலேருந்து எப்போ வலிக்கிறோம்னு தெரியல ஆனால் வலிக்கிற நேரம் கட்டாயமே உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இப்படியோ போவோம் நாங்கள் வர்றது சாணுக்கு மட்டும்தான் தெரியும் நிச்சய வீட்டுக்காரருக்கு தெரியாது நாங்கள் வர்றது போய் பார்ப்போம் சர்ப்ரைஸ் தான் போவோம் இருட்டிடு கிட்டத்தட்ட 11:30 கிட்டே ஆயிடுச்சு வந்துட்ட மக்களே உனக்கு சர்ச் இந்த இடத்துக்கு வந்தோம்னா நல்ல ஒரு அமைதியான சூழலாக இருக்கு செபஸ்டியார் சர்ச் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல முடிவுகள் எடுக்கும் தருணத்தில் தனியாக இருக்க வேண்டும். எப்படிடா இருக்கிற எப்படி இருக்கிற உள்ளுக்கு வரையில நாங்கள் போக போகிறோம் சொல்லிட்டு போக வந்தாங்க உடம்புக்கு போகிறோம்டா இல்லைடா இப்போ வலிக்கிறேன்டா இப்போ போக போகிறோம்டா உங்களை பார்த்துட்டு போகணும்னா வந்த அம்மாங்க மெலிஞ்சிட்டேன் வளர்ந்துட்டேன் ஊருக்கு போயிட்டானே விடாம வச்சுட்டேன்டா முதல் மெல்லி சேர்றேன் இப்போ விடாம வச்சுட்டேன் அவனுக்கு வெள்ளையா வந்துட்டு அவளை அண்ணா என்ன செய்யறான் தம்பி எதிர்பார்ப்போட பார்த்துருக்கான் அண்ணனை பார்த்தீங்கன்னா அண்ணன் இந்த வரைக்கும் நித்திர ஒன்று ரெடியாக நிற்பேன் இந்த வாரம் வறுமையிலோட வந்துட்டு வீடியோ எடுக்க இருந்தார் கோயில மாமான கராஜில் நீட்டாக தான் இருக்கேன் வீட்டில் எல்லாரும் வந்து நித்திரையா இருக்கணும் வணக்கம் புத்தளம் ஆராத்தி எடுக்கணுமா இவன் இப்படி வேற இல்லை வறுமையிலோட வந்தவன் போய் திரட்ட போட்டு விடுவான்னு நாங்கள் போட்டு அனுப்பிட்டார்கள் எப்படி இருக்கு புத்தளம் புத்தளம் நீங்க தான் எப்படி இருக்கு நாங்கள் வந்த உடனே மழை பெய்யும் பாரு நல்ல குளிர்மையா இருக்கு இந்த தென்னந்தோப்புக்கு விடியத்தான் வந்து தெரியும் எத்தனை பாட்டு வாடிப்போம் 8 மாசம் வந்தீங்க ஏன் எங்களை கூப்பிட்டு நாங்கள் அந்த கடற்கரையில் காத்து வாங்கிட்டு படத்திருப்போம் இல்லை உத்தரம் இல்லை நீங்க வந்துட்டு பொழுதுபோக்கான ஆட்கள் இல்லைன்னு பொழுதுபோக்குக்கு யாரும் இல்லை நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வரவழைச்சிருக்கோம் வந்துட்டு பக்கம் வராட்டி நீங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு புலம்பிட்டான் அதான் நாங்கள் வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம் வராங்கன்றவங்க நாங்கள் வாங்க வந்து வந்திருக்கலாம் இந்த தாண்ட விட்ட சொல்லுங்க புத்தளம் என்ன சொல்லுங்க புத்தளம் ஏடா இருட்டா இருக்குது
இருட்டுக்குள்ள வந்து இருட்டாதான்டா இருக்கு. என்னடா கேக்குறா? ஓமாடா என்ன 11 மணிக்கு இருட்டிது. எங்கட ஊர்ல 11 மணிக்கு இருட்டா. நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க. கனடால இருக்கீங்க. யாழ்ப்பாணம் நான் நோர்வே நள்ளிரவுல எல்லாம் சூரியன் தெரியும் உங்களுக்கு. சரி அம்மாவும் தம்பியும் வந்து ஊருக்கு அவன் சொந்த ஊருக்கு ஒருக்கா போயிருந்தான். இப்போ வந்தான். இங்கே வாடா. அது உடஞ்சிட்டுடா. இங்கே வா. வந்துக்கிறாங்க. மெலிஞ்சிட்டா போல. சரி உடம்பு வச்சு வளர்ந்துட்டான். படிக்கிறீங்க? அது என்னடா? அவன் பயத்துல இருக்காது. வீடியோக்கு பயம். வாரியா எங்களோட வாரியா. இப்போ 4 அன்றைக்கு ஒரு நாங்கள் கூட்டி கட்ட போகிறோம். நாளைக்கு தெரியாம நினைக்கிறாங்க. ஜிம்முக்கு போறதால உடம்புல அப்போ ராஜா அது கணக்க விஜய கட்டுறதுக்கு என்ன நாங்கள் அப்படி பீச்சில் ரெண்டு நாங்கள் கணக்க பேர் வந்து பீச்சுக்கு நாளைக்கு கூட்டி போறோம். அதுக்கு தான் வர சொல்றேன் நான் உங்களுக்கு. எங்களுக்கு பீச் தெரியாது. போடாது நாங்க போக சரி வித்தியாசமான பீச் இருக்கா. அந்த பீச்சை போய் நாளைக்கு நாங்கள் பார்ப்போம். விடிய சம்பவங்கள் என்ன நடக்குன்னு பார்க்குறோம். இப்போ 11:30 ஆயிடுச்சு. சரியோ நாளைக்கு சேர்ச்சிக்கு போகணும். சேர்ச்சிக்கா அதுதான் முக்கிய குறிப்பு. போய்களை தட்டி கட்டி எழுப்பினா கடிச்சு போடுவேன். 5 மணிக்கு கிளம்பி 5 மணி போனீங்களாடா? 6 கூட்டி போறேன். நான் பரையில நான் போயிட்டேன். சொல்லு. அது தெரியாம நடந்துருச்சுப்பா. சரி வந்துட்டோம். விடியத்தான் இந்த நிலைமையெல்லாம் காட்டுவோம். என்ன விடியத்தான் இதாக இருக்கு. யார் வர்றது எதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க இப்ப வந்துருக்கா. இன்னும் செய்யறது உங்களோட ஏரியாவில் அடிக்கிறாங்க. சரியான மாதிரி ரீச் ஆயிருக்காது. நாளைக்கு எடுப்போம். பிரயோஜனம் இல்லை. எல்லாரையும் சரி 12:30 ஆகுது. எல்லாருமே வந்து படுக்க போயிட்டாங்க. ஜெரின் உள்ளுக்குள்ளே நான் அப்படியோ இந்த வேன்லேயே அப்படியோ படுக்க போகிறேன். உள்ளுக்குள்ளே படுக்கலாம் தானா. நான் எனக்கு உள்ளுக்க படுத்தா நித்திர வராது. இந்த வேன் லைஃப்பில் பழகி இந்த வேனில் படுத்தா நித்திர வர்ற இந்த மாதிரி ஆகிட்டு சில நேரங்களை வீட்டை கூட உள்ளுக்குள்ளே படுக்க வராட்டி வேனில் வந்து படுத்துருவேன். ஸோ இன்றைக்கு இரவு இப்படியோ இதே சீட்டில் வேனில் தான் நித்திர. நல்லா இருந்தது இன்றைய பயணம். இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக போயிட்டு கண்ணாலைக்கு கூட. மற்றது கனநாள் தொடர்ந்து ஓடையில் தானே. அப்போ இடையிடையில் வந்து நித்திரை வந்தது. அப்போ நிப்பாட்டி தான் வந்து நாங்கள். ஏண்டா நான் ஓடைக்கு சின்னதாக கண் சிமிட்டுற மாதிரி வந்தாலும் உடனே வேனை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துவேன். இப்போ நாளைக்கு 4 மட்டும் கொஞ்சம் சமாளித்து ஓடணும். அதுக்கு பிறகு பழகிடும். 124 ஓடினாங்களானே இப்போ இதெல்லாம் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. சரி இங்கே தண்ணி எடுத்தாச்சு. ஆனால் இன்றைக்கு இங்கே நிலம கொஞ்சம் குறைவாக இருக்குது. இன்றைய நாள் இப்படி தான் முடிஞ்சுது புத்தளத்தில். நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் தங்கியிருந்த இந்த இடம் வீடு எல்லாத்தையும் வந்து சுற்றி காட்டுறோம். இரவு வந்தபடியாக வந்து ஒன்றும் செய்யலாம் போயிட்டு நாளைய காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்திப்போம்.